பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் மாவூற்று வேலப்பர் கோயில் என்று அழைக்கப்படும் வேலப்பர் திருக்கோவில். வேலப்பர் ஆகிய இந்த முருகப்பெருமான் ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார். கோயில் அந்த காலத்தில் எங்கள் பாட்டியம்மா அதை நம்ம கிழங்கு தோண்டும் போது தான் கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்டு அந்த கொடியை பற்றி அவங்க முருகனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கள் செய்யாம பார்த்தேன். இதில் பல மச்சம் இருக்குது. அவருக்கு நம்ம என்னென்ன தொண்டு பண்ணுறோமோ நம்மளுக்கு எல்லா கருவையும் கொடுப்பாங்க. இங்கே வந்தால் எத்தனை நோய் வந்தாலும் அதை நிச்சயம் அவர் தீட்டு வைப்பார். குழந்தை இல்லாமல் வரவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லது செஞ்சு வழிகாட்டி விடுவோம். அந்த முருகன் நம்ம என்ன நினைக்கிறோமோ நிச்சய நேரம் வேட்டி கொடுப்பான். இந்த கோவில் தமிழ்நாடு தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தெப்பம்பட்டி சிற்றூரில் அமைந்துள்ள ஒரு கோவில் ஆகும். இந்த வேலப்பர் கோயில் மலைகளும் காடுகளும் சூழப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் 300 படிகளை கொண்ட மலை மீது அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முதன்மை கடவுள் முருகப்பெருமான் ஆவார். வேலப்பர் ஆகிய இந்த முருகப்பெருமான் ஒரு சுயம்பு மூர்த்தி ஆவார். இந்த கோவிலுக்கு அருகே ஒரு மாமரத்தின் அடியில் வற்றாத ஊற்று ஒன்று வருகின்றது. இதனால் இக்கோவில் மாவூற்று வேலப்பர் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது. கோவிலுக்கு அருகே அமைந்துள்ள இந்த மாமரத்தின் அடியில் வரும் வற்றாத நீரூற்றில் நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் உள்ளதாக கூறப்படுகின்றது. 500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்ட இந்த ஆலயத்தில் உள்ள சுயம்பு வேலப்பர் இந்த மலையில் உள்ள பாறைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த பலியர் சமூகத்தினரால் கண்டெடுக்கப்பட்டது. ஐயா, நாங்கள் அந்த வேலப்பர் கோயிலில் 12 அடியாக இருந்து அடி வாழையா இந்த கருதுவேலு பரத்துக்கு இருந்து இந்த முருகனுக்கு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, அந்த காலத்தில் எங்கே செய்யாம பாட்டேன் செம்தார் வீட்டில் குடியிருந்துருக்குறாங்க. குடியிருக்கும்போதுக்கு செம்தார் பாண்டியன் அதை பாண்டியன் திட்டி பற்றி விட்டுட்டாங்க. அப்போ பற்றி விடும்போதுக்கு அந்த வள்ளிக்கிழங்கு கொடியில் இப்போ நம்ம கரணக்கிழங்கு கொடியில் கிழங்கு தொங்குதில் அதே மாதிரி கிழங்கு தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த கிழங்கை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த கிழங்கை பார்த்துட்டு அப்படியே அந்த கிழங்கை பிறகு திண்டுக்கிட்டே வந்துடும் இந்த முருகனை கண்டுபிடிச்சி எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கிழங்கு தோண்டும் போது தான் கண்டுபிடிச்சி எடுக்கப்பட்டு அந்த கொடியை பற்றி அவங்க முருகனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இங்கே செய்யாம பார்த்தேன். அதுக்கும் பிறகுதான் இது பாண்டியர்கிட்ட போய் சொல்லி அதை போய் சொல்லும்போதுக்கு அவர் சவுகையை கொண்டு அடிச்சிருந்துக்கிறாரு. கழுவி கிழவனை அடிக்கும்போதுக்கு அவர் கை ஊதிக்கிருச்சு. ஊதவும் நம்மளை மாறி மக்களுக்கு என்ன சொல்லியிருந்துருக்குறாங்க, பாண்டியா நீங்கள் செய்கிறதான் தவறு போலக்கு, இது இந்த மாதிரி நீங்கள் செய்யாதங்க, நாங்கள் 8 கிராமமும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு உங்கள் வண்டி போகிற அளவுக்கு பாதை வெட்டி வாருங்கய்யா, நீங்கள் வாங்க அப்படின்னு அப்படித்தான் பாதை ஒதுக்கி வந்து பார்த்துருந்துருக்குறாங்க. இங்கே அந்த கிழங்க போய் பெரியாமல் அந்த குகைக்கிட்ட பிறகிட்டு இருந்துருக்கிறாரு. பிறகிட்டு இருக்கவன் கிளவி இந்த தூருக்கொடியை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு கிளவி மேலே போயிடுச்சு. மேலே போய் அந்த கிழங்கு தூருக்கொடி அங்கே தான் இருந்திருக்கு முருகன் இருக்கிற இடத்துல. அப்போ தோண்டிட்டு நாங்கள் எப்பயும் பரம்பரையாக தோண்டிட்டு தான் கிழங்கு தரமாக தான் கூப்பிடுவோம் உங்களம்மா யாருகளை. அப்போ தோண்டும்போதுக்கு ஒரு 10 கையமாக நெல் எடுத்துட்டு அப்புறம் குத்தி இருந்துருக்கு. முருகன் மேலே இடது பக்கம் குத்து விழுந்துருச்சு. அப்போ ரத்தமும் பாலுமா ஒரு 10-12 உயரத்துக்கு மேலே சிந்தி இருந்திருக்கு. கிளவி உருண்டு இருந்திருக்கு அந்த வழியில் புதக்குலை. என்னடா புலியா கரடியான்ட்டு பதறி இந்த பெரிய அம்பளம் முண்டி முளைஞ்சோ ஓடி பார்த்து இருந்துக்கிறாரு. முருகன் திருவாய் நின்று இருந்துக்கிறாரு. அப்போ நம்ம முருகனை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம பாண்டியங்கிட்ட போய் சொல்லுவோம்,
சொல்லி இதை நம்ம எடுத்து மேலே தான் அடி செய்யணும் அப்படின்னு இங்கே இருந்து கண்டவனூரில் போய் சொல்லி இருந்துக்கிறாங்க. சொல்லவாமா நீங்கள் சாமியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சும்மா சவுக்கையை கொண்டா அடிச்சிருந்துக்கிறாரு. அடிக்க அவருக்கு ஒரு பனை மரத்துக்கு மேலே கை ஊறி போச்சு. அப்போ நம்மளை மாதிரி மக்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் செய்கிறது தப்பு போலக்குங்க பாண்டியா, இது உண்மையா பொய்யா, நம்ம போய் பார்ப்போம், நாங்கள் 8 கிராம் சேர்ந்து பாலை ஒதுக்கி வரோம், உங்களுக்கு நீங்கள் வண்டியை பிடிட்டு வாங்க அப்படின்னு அப்படித்தான் ஒதுக்கி போய் வந்து பார்த்துருந்துக்கிறாக. உண்மையாக இருந்திருக்கு. அப்போத்தான் வேலாய் கிளவி சொல்லித்தான் பாண்டியங்கிட்ட, பாண்டியா எத்தனையோ கால வருஷம் எங்களுக்கு ஆடை கொடுத்தங்க, அதாரம் அண்ணன் கொடுத்தங்க, இனிமேல் இந்த தெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், எங்கள் பிள்ளைக்குட்டி தான் இருக்கணும், மற்ற ஆளுக்கு இதில் சிவனே ஐயோ செய்ய முடியாதுப்பா, மற்ற ஆளுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறைஞ்சுக்கிட்டாங்க. கிளம்பி எங்களை வந்து மறைஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு சாவத்தை கொடுத்துட்டு அவருக்கு, பாண்டியா உங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது, 3/4 துட்டுக்கு உங்களுக்கு இடம் வாங்கினா தான் உங்களை புதைக்க முடியும், இல்லாம உங்களுக்கு இடம் இல்லைன்னுட்டு அப்படியே மறைஞ்சுக்கிட்டாரு. இதாயா இதில் உள்ள வரலாறு. பலியர் சமூக மக்களாகிய இவர்களே இன்றளவும் பரம்பரையாக இந்த வேலப்பருக்கு பூஜை செய்து வருகின்றனர். சரவண பவாய நமக, சக்தி அளவா நமக, ஓம் பராசக்தி மகனே பரம்பொருள, ஓம் அருமுக ஐயா, அறுத்தானோரும் கட்டி காப்பாற்றி வெற்றி பேசு உன் வேலு சுரத்தில் இருக்கணும். சிவாய நமக, சரவண பவாய நமக, ஓம் நம சிவாய. ஐயா பேர் அன்னகாம். அவர் தான் பரம்பரையாக இருந்தது. அவங்க சிங்கம்பாட்டி காலத்துலேருந்து இருந்து இப்போ அவர் வயசாகிருச்சு. இப்போ எங்கள் இதுலேருந்து வேற கொஞ்சம் போட்டுக்கிறோம். எங்கள் ஆளுகதுனாலும் எங்கள் மதம் குழந்தம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த கோவிலின் மலைச்சன்னதியில் சுயம்பு மூர்த்தியாக வேலப்பர் உள்ளார். இங்குள்ள மாவூற்றுக்கு அருகில் மாவூற்று விநாயகர் என்று அழைக்கப்படும் விநாயக பெருமான் உள்ளார். மலையின் அடிவாரத்தில் உள்ள சன்னதியில் சக்தியும் கருப்பண்ண சாமியும் இந்த கோவிலின் காவல் தெய்வங்களாக உள்ளனர். இந்த கோவில் திருவிழாக்கள் மற்றும் சடங்குகளுக்கு பிரபலமானது. அதில் முக்கியமாக ஏப்ரல் மே மாதங்களில் சித்திரை திருவிழாவும், செப்டம்பர் அக்டோபரில் நவராத்திரி விழாவும், நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தொட்டில் திருவிழாவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இந்த திருக்கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் 6 மணி வரையிலும் திறந்திருக்கும். விசேஷ காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கும். இந்த மாவூற்று வேலப்பர் திருக்கோவில் இயற்கையின் அழகோடு முருகப்பெருமானை தரிசிக்க சிறந்த ஸ்தலமாகும். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.